Hi guys, நான் SJ. எல்லாரும் வந்து ஃபோன் பிராண்ட்ஸ்லயே வந்து iQOO சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிராண்டை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பிராண்ட் வந்து விவோனுடைய ஒரு சப் பிராண்ட்னு சொல்லலாம். இப்போ இந்த iQOO 9 சீரிஸ்ல வந்து என்ன கொடுத்துருக்கான்னு தான் பார்க்க போறோம். ஸோ அப்படி என்னென்ன இருக்குன்றதை குயிக்கா பார்த்துடலாம். ஸோ iQOO 9 Pro இந்த ஃபோனை பார்க்கும்போது BMW காரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பிகாஸ் BMW இருக்கக்கூடிய அந்த 3 கலர்ஸை வந்து வச்சு தான் ரெட் ப்ளூ ஒயிட்டை வச்சு இவங்க வந்து அந்த ஃபோனோட பெக் சைடை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஓரியாவை பார்த்தா பெக் சைடு வந்து இந்த ஃபோனில் வந்து கிளாஸாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே இந்த ஃபோனில் பார்க்கும்போது LTB02 AMOLED சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் டிஸ்பிளே இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 500 பீக் நிட்ஸ் பிரைட்னஸ் லெவலும் இந்த டிஸ்பிளேல வந்துருக்கு. இது வந்து 6.78 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளேயாக தான் இந்த ஃபோனில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தான் இந்த ஃபோன் இருக்கும். ஆனால் LTB02 சொல்லக்கூடிய இந்த டைப் வந்து ரொம்பவே நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஸோ அவுட்டோர் மூடில் வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்லேயும் வந்து ரொம்பவே நல்ல கிளாரிட்டியாக தெரியக்கூடிய மாதிரி ஒரு பீக் நிட்ஸ் பிரைட்னஸ் லெவல் தான் இந்த டிஸ்பிளேல வந்துருக்கு. ஸோ டோன்ட் வெரி காய்ஸ். அடுத்து வந்து ப்ரொசஸர் ரொம்பவே முக்கியமான ஒரு செக்மெண்ட். அதாவது இந்த iQOO சீரீஸில் மட்டும் நான் ரொம்பவே கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக ப்ரொசஸர் தான். ஸோ ப்ரொசஸரை பார்க்கும்போது இந்த முறை வந்து Snapdragon 8 Gen 1 சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் Snapdragon சிப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எஸ், இப்போ இருக்கக்கூடிய தாறுமாறாக போட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு சிப்புண்டா இந்த Snapdragon 8 சொல்லக்கூடிய இந்த சிப் தான். இப்போ இருக்கக்கூடிய சிப்செட் மார்க்கெட்டில் வந்து லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சிப்புண்டா இந்த 8 Gen 1 சிப் தான். ஸோ இது வந்து ஒரு 4nm வந்து பில்ட் பண்ணப்பட்ட ஒரு சிப். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த சிப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமிங்காகவும் சரி மல்டி டாஸ்கிங்காகவும் சரி ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எந்த கேமும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எப்படியும் தாறுமாறாக விளையாடலாம். ஸோ எந்த ஒரு லேகுமே இந்த ஃபோனில் வந்து தெரியாண்டு நான் ஓவராக வந்து சொல்லுவேன். பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய ஒரு லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சிப் செட் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா ஒரு டாப்பிக்காக போய் கொண்டிருக்கு. ஸோ இந்த ஃபோன்லையும் இந்த கேமரா செக்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 50 MBக்கான ஒரு வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த வைட் ஆங்கிள் சென்சர் வந்து கிம்பிள்டு தனியாக ஒரு சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 50 MBக்கான ஒரு கிம்பிள் வைட் ஆங்கிள் சென்சராக இதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு 50 MBக்கான அல்ட்ரா வைட் சென்சரும் தனியாக கொடுத்துருக்காங்க. 16 MBக்கான ஒரு டெலிபோர்ட்டர் சென்சரும் இந்த கேமராவில் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபின்னு பார்க்கும்போது 16 MBக்கான ஒரு வைட் ஆங்கிள் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா ஓவரால் இந்த கேமரா செக்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த பெக் கேமரா வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் 50 MBக்கான தனித்தனி லென்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதான் ரொம்ப நல்லா இருக்குது. 50 MBக்கான ஒரு வைட் ஆங்கிளும் அதே மாதிரி 50 MBக்கான ஒரு அல்ட்ரா வைடும் கொடுத்து இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தால் கேமரா வந்து வேற லெவலில் பிக்சர்ஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் ஸோ ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பார்க்கும்போது இந்த முறை வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் நார்மலாக எல்லா ஃபோன்ஸ்லையும் கொடுக்குற டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸை விட இந்த முறை வந்து இதில் கொஞ்சம் பெருசாகவே இந்த அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அக்யூரேட்டாக அந்த பிளேஸில் மட்டும்தான் வைக்கொண்டு இல்லை, கொஞ்சம் தள்ளி வச்சா கூட இது வந்து அன்லாக் ஆகும். ஸ்டோரேஜ் டைப் இந்த 256 GB 12 GB ரேமோடையும் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 512 GB ஸ்டோரேஜோட 12 GB ரேமோடையும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ஸ்டோரேஜ் டைப் தான் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. UFS 3.1 V6 சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் டைப் தான் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் டைப் இது. ஸோ அந்த லெவலில் பார்க்க போனால் இப்போ இந்த ஸ்டோரேஜ் டைப்பாகவும் இருக்கட்டும் இல்லாட்டி ப்ரொசஸராகவும் இருக்கட்டும் இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து லீடிங்கில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காண்டே சொல்லலாம். பேட்டரின்னு பார்க்கும்போது 4700 mAhக்கான ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அதாவது ப்ரொசஸருக்கு ஏற்ற மாதிரியும் இந்த பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ 4700 mAhக்கான ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்துருக்கு. 120 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் இதில் 120 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜரை வந்து கொடுப்பாங்கன்னு கேட்டால் சத்தியமாக சொல்ல கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் தனியாக ஷாப்பில் தான் வந்து பை பண்ணணும். ஸோ ஆனால் 120 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 50 watts வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் வந்து இருக்குது. ஓவரால் இந்த iQOO 9 சீரிஸ் வந்து பார்க்க போனால் இப்போ லீடிங்கில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது. பட் இதில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு இந்த ப்ரொசஸர் வந்து ரொம்பவே பர்டிகுலராக எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தால் அதுக்கேற்ற மாதிரி தான் அதில் ப்ரைஸும் வந்துருக்க போகுது. ஸோ ஸ்ரீலங்காவில் பர்டிகுலராக அதில் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் வந்து இது அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,25,000 இருந்து 1,50,000 வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்து அதோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸில் தான் இலங்கையில் வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ ஓகே இவ்வளோ தான் இந்த iQOO 9 சீரிஸில் கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் எல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேண்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு டெக் சேனல். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். Until then, bye. Signing off, SJ.